ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு சம்மர்ஸ் vlog. ஸோ இன்றைக்கும் வந்து அதே குக்கிங் தான் இருக்க போகிறது. பட் ஆனால் வந்து என்னோடய கிச்சனில் இல்லை. அண்ட் வந்து எப்போயுமே யூஸ்வலாக நம்ம வந்து கிச்சனில் தானே யூஸ்வலாக எல்லாருமே சமைப்போம். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ எல்லாம் ஃபேமிலியாக ஏதாவது ஃபன்னாக எங்கேயாவது போகலாம் அப்படின்னு யோசித்தோம். போயிட்டு எல்லாம் சமைக்கணும் அது இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்லிட்டேன், வீட்டில் சமைக்காமல் அங்கே போய் சமைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் விஷ் மாதிரி, ஒரு வில்லேஜ் குக்கிங்லாம் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி எல்லாம் கடற்கடன்னு எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி இன்றைக்கி போய் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஃபார்மில் போயிட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ அதுங்க வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் சூஃபி பிரியாணி. ஸோ எப்போயுமே நார்மலாக எந்த ஃபுட்டும் இல்லாமல் பிரியாணி எப்போயுமே ஸ்பெஷல் இல்லையா. ஸோ அதனால் சூஃபி பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் அண்ணன் செய்வாங்க அண்ட் அவரோட சேர்ந்து நானும் செய்ய போகிறேன். ஸோ இன்றைக்கி அதெல்லாம் எப்படி நடக்குது, என்னென்னலாம் பண்ண போகிறோம், எப்படி குக்கிங் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து இந்த சூஃபி பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எத்தனை கிலோ பையா? 5 kg பிரியாணி 1 லிட்டர் எண்ணெய். 5 கிலோ சமைக்க போகிறோம். ஸோ அதில் வந்து 1 லிட்டர் ஏலக்காய் 10 கிராம், லவங்கம் 10 கிராம். சரி, ஓகே. இது வந்து 5 kg. ஆமாம், 5 kg அளவு. 5 kg. ஸோ இதோட அந்த 4 பே லீஃப் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக கிஸ்மிஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்வீட் ஃப்ளேவருக்காக. நெக்ஸ்ட் என்ன பையா? பச்சை மிளகா 100 கிராம். பச்சை மிளகா 100 கிராம். 1.5 கிலோ வெங்காயம். ஸோ இதில் வந்து க்ரீன் சில்லி வந்து எதுக்கு இவ்வளோ ஆட் பண்ணுறோன்னா, இதில் வந்து அந்த ரெட்டு சில்லி பவுடர் கிடையாது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் கலரில் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் வந்து க்ரீன் சில்லி வந்து ரெகுலராக போட்டிருக்கோம். கல்லுப்பு, அனியன்ஸ் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. இது ஃபுல்லாக ப்ரௌன் ஆகணும் அப்படியா? நல்லா ப்ரௌன் ஆகும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகும். இப்போ எவ்வளோ போட போகிறோம்? 150 பூண்டு, 150 இஞ்சி. ஓகே. இஞ்சி போட்டதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் கோயிங் ஆன். 1.5 கிலோ தக்காளிக்கு 1/2 லிட்டர் தயிர். ஸோ அந்த 1/2 லிட்டர் தயிர் ஊற்றினதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி புதினா கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து ஒரு ஃபுல் ரா லெமன் அப்படியே போடணுன்றாங்க. ஸோ ஐ திங்க் மைட் பி இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டு கூட நினைக்கிறேன். டொமேட்டோ, கர்டு, அந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சதை மொத்தமாக அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஐ திங்க் இது கொஞ்சம் இது ஒரு நல்லா குக் ஆகணும் இல்லையா? ஒரு சாஃப்டாக அந்த இது வர வரைக்குமா அந்த ஸோ இப்போ சிக்கன் போட்டு ஸோ நல்லா குக் ஆகிட்டே இருக்கு பையா. இது ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சிக்கன் போட்டு 15 மினிட்ஸ் அவ்வளோதான் தம் விட்டுணும். சிக்கன் குக் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸா? ஆமாம், சிக்கன் குக் ஆகுது 15 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே குக் ஆக வேண்டாம். ஓகே. ஸோ 15 மினிட்ஸ் சிக்கன் குக் ஆகணும். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் போட்ட தண்ணி, அதில் அந்த டொமேட்டோவோட ஜூஸு, ஸோ அந்த தண்ணி தான் லெஃப்ட் ஓவர் ஆகிருக்கு. 1 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இதோட மெஷர்மெண்ட். இப்போ வந்து ரைஸ் போட போகிறோம். ஸோ வந்து 5 kg ரைஸு. ஸோ அதுக்கு வந்து 1 கிலோவுக்கு வந்து 1 லிட்டர் வாட்டருன்றது தான் வந்து மெஷர்மெண்ட். பாதாம், கேஷ்யூ, ட்ரை ஃப்ரூட்ஸு, கீ. இதுக்கு எவ்வளோ போடணும்? 50 கிராம் 100 கிராம்ஸ். அவ்வளோ போதுமா? ஓகே. ஸோ இது பேசிக்லி வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிரியாணியில்.
இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அதெல்லாம் போடுறதுனால, இந்த ஆவி அடிக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த கலர் என்னால் ஓகே இப்போ தெரியுது. ஸோ இப்போ வந்து தம்க்கு யூஸ்வலாக வைக்கணும்னா கீழே கறி எடுத்து மேலே போடணும். ஸோ கீழே வந்து அந்த நெருப்பு கம்மியாக வரணும், அதுக்காக தான் பேசிக்கலி நினைக்கிறேன். தம் ஆகிறதுக்கு மேலே வந்து ஒரு கெட்டில் இருக்குது பாருங்கள். சுலைமானி டீ இஸ் ஆன் ப்ராசஸ். ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து டைஜஷனுக்கு வந்து இதுதான். சுலைமானி டீக்கு வந்து எங்கள் அக்கா தான் வந்து யூஸ்வலாக அதோட ஃபேமஸ். அவங்க ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்து தான் நான் வந்து குடிச்சிருக்கேன். ஸோ இந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் மஸ்ட்டு அது வேணுன்றது நான் கேட்டதுக்காக கெட்டிலில் வந்து தண்ணி சூடாகிட்டே இருக்குது. இந்த லெமன் வந்து ஃப்ரெஷ்ஷாக போடணும். அந்த காஞ்ச எலுமிச்சை பழம் போடுவாங்க நிறைய பேர், அது வேண்டாம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஒரு லெமன் போட்டு விட்டீங்கன்னா 5 kgக்கு அந்த எசன்ஸ்லாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள் அதேமாதிரி. யூசுஃபுடைய சூஃபி பிரியாணி ரெடி. அது இலையில உட்காந்து போடும். ஐயாக்கு தான் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுவோம். ஃபைனலி வந்து நான் யூஸ்வலாக வந்து நிறைய பிரியாணி வெரைட்டிலாம் சாப்பிட்ருக்கேன் அண்ணா செஞ்சு. பட் இது வந்து வேற லெவலில் இருக்கு. பயங்கரமாக அண்ட் ஃபைனலி வந்து சூஃபி பிரியாணி வந்து செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வெறும் குக்கிங் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. அண்ட் இன்னும் வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்னலாம் ஃபன் நடந்தது, ஃபேமிலியோடலாம் என்னெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், பிள்ளைங்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுலாம் நெக்ஸ்ட்டு vlogல உங்களுக்கு நான் அதெல்லாம் காட்டுறேன். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த வீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்றது சொல்லுங்கள். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.